அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரால் உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுரே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வரைந்து வரைந்து ஏற்றலும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையே பொய் புகழே சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மையிலே ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காவேரிப்பட்டணம் அகர ஞான சபை 2ஆம் ஆண்டு துவக்க விழா மிக சீரும் சிறப்புமாக 2 நாட்களாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சன்மாக சான்றோர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இறைவனுடைய திருவடியை போற்றி மகிழ்ந்து வணங்கி வாழ்த்தி நமக்கெல்லாம் ஒரு சுதந்திரமான சுகமான வாழ்க்கை கிடைக்குமா என்ற ஏக்கத்தினால் இறைவனை தொழுது கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இங்கே 2 சொற்பொழிவாளர்களை போட்டிருக்கிறார்கள். ஒன்று தவத்திரு சத்திக்குப்பம் பைரவசாமிகள் அவர்களும், 2ஆவதாக என்னையும் போட்டிருக்கிறார்கள். என்னை தெரியுமில்ல உங்களுக்கு? என்னுடைய பெயர் தான் ஏரோடு கதிர்வேல் என்பது. சன்மார்க்கத்திலே சுமார் 45 ஆண்டுகளாக வள்ளலாருடைய அடிச்சுவடை மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவனிலே நானும் ஒருவனாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் ஆரம்ப காலத்திலே சமய மதங்களிலே அளவில்லாத பற்று வைத்திருந்தவன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் போகாத தெய்வங்கள் இல்லை, வணங்காத தெய்வங்கள் இல்லை, போகாத ஆலயங்கள் இல்லை. யோகம் தியானம் தவம் போன்ற அத்தனையும் ஒரு ரவுண்ட் அப் பண்ணி அதில் எங்கே உண்மை இருக்கிறது, எங்கே பொய் இருக்கிறது, எங்கே நிறைவு இருக்கிறது, எங்கே மறைவு இருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு தடுமாறுகின்ற காலத்திலே தான் திருவருட் செயலால் எனக்கு திருவருட்பா என்னுடைய கடையை நோக்கி வந்தது. பல வேண்டிகளை நான் சொல்லியிருப்பேன். திருவருட்பாவை நான் தேடி செல்லவில்லை, என்னை தேடி திருவருட்பா வந்தது. அதை நான் வாங்கி படித்த பிறகுதான் வாழ்க்கை என்றால் என்ன, மனித வாழ்க்கை என்றால் என்ன, உயிர்களுடைய தோற்றம் என்றால் என்ன, பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் என்றால் என்ன,
கடவுள் யார், எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவரை நாம் அடைய வேண்டிய அவசியம் என்ன, அவருக்கு நமக்கு என்ன தொடர்பு, கடவுளால் நாம் அடைய வேண்டிய லாபம் என்ன என்பதையெல்லாம் நமது திருவருட்பிரகாசம் வள்ளல் பெருமான் எழுதிய திருவருட்பாவை படித்த பிறகுதான் என்னுடைய அறிவு மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்தது. ஏன் எதற்காக சொல்லுகிறேன் என்ற அன்பர்களே, இன்று நமது காவிரி பட்டணத்திலே எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது, கோயில்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு எண்ணெய் கட்டி வைத்திருக்கிறார். இதுக்கு என்ன பேரு? ஞான சபை, அகர ஞான சபை. அது பேர் வச்சிருக்கா. இதுக்கு பேரு சத்திய ஞான சபைன்னு பேர். இதுக்கு பேர் என்ன? சத்திய ஞான சபை. இதற்கு முழு முயற்சியாக இந்த சபையை தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் யார்? வள்ளல் பெருமான் இருக்கட்டும். இங்க இந்த ஊர்ல யாரு பக்கத்தில் அமர்ந்திருக்காரு இல்லையா? அவர் பேர் என்ன? ராஜேந்திரன் இல்லையா? எல்லாரும் இருக்காங்க. இதற்கு முழு முதலாக அதற்கு எல்லா வகையிலும் உதவி புரிந்து இந்த அளவிற்கு இந்த சபையை இங்கே தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு செய்தவர் யார் என்றால் நமது ஆண்மனைய அன்பு உடன்பிறப்பாகிய திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஏராளமான பேர், எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. அதில் எல்லாருமே எனக்கு பேர் சொல்ல விருப்பம் இல்லை. எல்லாருமே என்னுடைய ஆண்மனைய உடன்பிறப்புகள் தான். ஏனென்றால் மேட்டுக்குப்பத்திலே கூட ஒரு பெரிய சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் தருமபுரி மாவட்டத்தில் இருந்து என்று சொல்லுகின்ற பொழுது கூட அதற்கு அதிக பொருளுதவி செய்து அந்த சபையும் கட்டி முடித்தவர் அவர்தான். அதே மாதிரி தருமபுரி சங்கத்திலே தருமபுரி மாவட்டத்திலே ஒரு சபையை தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்கு இடம் வாங்கி அதுக்கு அடுக்கல் நாட்டிய பொழுது வேலை நடந்து கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணம் ஐயா அவர்கள் தான். இங்கே இந்த அளவுக்கு ஒரு பெரிய சபையை கட்டி உங்களெல்லாம் வரவைத்து இறைவனுடைய திருவடியை போற்றி மகிழ்ந்து அவரிடத்திலே அருளை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இந்த காவிரி பட்டணத்திலே ஒரு அருமையான அற்புதமாக ஒரு சபையை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்தவரும் நமது ஆண்மனைய சகோதரர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால் ஐயா அன்பர்களே, எல்லா இடத்திலும் பொருள் இருக்கலாம், குவிந்திருக்கலாம். ஆனால் அந்த பொருள் நன்மைக்காக செயல்பட வேண்டும், நல்லதற்காக செயல்பட வேண்டும், மனித சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதான் வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே அழகாக சொல்லுவார். காடு வெட்டி நிலந்திருத்து காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கலிக்கின்ற உலகில் கூடு விட்டு போயினவின் எதுகுருவி ஐயோ எங்கே குடியிருப்பி பாடுபட்டி பயனறி பாழ்கரைத்து கழித்து பட்டதெல்லாம் போதும் பரவல் வருதருணம் ஈடுகட்டி வருவீரேல் இன்பமிக பிரிவி என்மை உரைத்தேனல நான் உண்மை உரைத்தேனே என்று சொல்லுவார். இந்த பிறவிலே நாம் வாழுகின்றோம், எவ்வளோ சம்பாதிக்கின்றோம், அது பயனில்லாமல் போய்விடக்கூடாது. பாடுபட்டி பயனறி பாழ்கரைத்து கழித்து நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஒழிந்துவிடக்கூடாது, அழிந்துவிடக்கூடாது. அது மற்ற ஜீவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து செய்பவர்கள் தான் தெய்வத்தினுடைய திருவடியை தொடர்பு கொள்ளுவதற்கு உண்மையிலே கருணை உள்ளவர்களாக கருத வேண்டும். நமது ஐயா அவர்கள் நான் வருகின்ற பொழுது பைரவசாமி அவர்கள் வள்ளலாரை பற்றி நிறைய பேசினார்கள், கேட்டுக்கொண்டே வந்தேன். அதே போல ஒசூரிலே அவர் பேசிவிட்ட பிறகு என்னையும் பேசுவதற்கு அழைத்து அங்கே பட்டிமன்ற நிகழ்ச்சியும் நடந்தது. அதிலே கலந்து கொண்டு மிக சிறப்பான நிகழ்வுகளை எல்லாம் நடத்தினார்கள். அடுத்ததாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நளினி அம்மா அவர்கள் 2 மாதத்தின் முன்னால் மிக சிறப்பான ஒரு சபையை ஆரம்பித்து அவங்க அம்மா ஆரம்பித்த சபையை மீண்டும் அதற்கு புத்துயிர் ஊட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் மிக சிறப்பாக அனைவரையும் அழைத்து அன்னதானம் சொற்பொழிவு நடத்தி நம்மளை மிக சிறப்பான முறையிலே வரவேற்று
அங்கே ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அவர்களுக்கும் பாராட்டி தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் இன்று தருமபுரி மாவட்டம் என்னை பொறுத்தளவில் எனக்கு தாய் வீடு போன்றது என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏனென்றால் அடிக்கடி இங்கே வந்து கொண்டே இருப்பேன். இப்பொழுதுதான் ஒரு 2-3 ஆண்டுகளாக அதிகமாக நான் வருவதற்கு வாய்ப்பில்லை. இன்று உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நன்றி கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இப்பொழுது நாம் பேச வேண்டியது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் கடவுளை பற்றி பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். நேற்று பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்துருப்பீங்களே, பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கோம். அவர் பேர் என்ன? பாபா. இப்போ இன்னும் ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ நான் காலையில் கூட பார்த்தா அதுதான் ஓடிக்கிட்டுருக்கு அதிகமாக. கடவுள் பெயரால் கடவுளை ஏமாற்றி தன்னை ஒரு பெரிய ஞானகுரு என்று வைத்து வரவர்களுக்கும் ஆசீர்வாதம் செய்தும் அத்தனை ஆயிரம் பேர்களை கூட்டி அறியாமல் மக்களை வரவழைத்து கூட்ட நெரிசலிலே எக்கச்சக்கமான அன்பர்கள் இறந்திருக்கிறார்கள். நேற்று நடந்த செய்தி நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த உலகம் முழுவதும் ஆலயங்கள் இருக்கிறது, மசூதிகள் இருக்கிறது, சர்ச்சுகள் இருக்கிறது, பிரமிடுகள் இருக்கிறது. ஆன்மீகத்தை பற்றி பேசுவதற்கு நிறைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஒரு 5000 ஆண்டுகளாக தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் இருந்தாலும் கூட வள்ளல் பெருமான் வந்துதான் இறைவனை தொடர்பு கொள்வது எவ்வாறு என்ற ஒரு அற்புதமான வழியை நமக்கு காட்டினார். நாம் எல்லாம் திருவருட்பாவை படித்திருப்போம். வள்ளல் பெருமான் வடருளே கோயில் என்று கட்டவில்லை. வள்ளல் பெருமான் வடருளே கட்டியது எது? சபைன்னு பேர். அதுக்கு என்ன பேர் முழுசா? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபைன்னு பேர். அதற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை. அப்போ அதற்கு முன்னாடி சன்மார்க்கம் இருந்திருக்கிறது. ஆனால் அங்கே சமரசம் இல்லை, சுத்தம் இல்லை. எல்லா மதங்களிலும் சன்மார்க்கம் இருக்கிறது. ஆனால் எல்லா சன்மார்க்கமும் ஆன்மீகத்தை பற்றி தான் பேசுகிறது, உயர்ந்த கருத்துக்களை பற்றி தான் பேசுகிறது. எல்லோரும் நல்லதை தான் சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் அடைய வேண்டியது என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஆன்ம லாபம்னார் வள்ளல. நம்ம அடைய வேண்டியது என்ன? ஆன்ம லாபம். ஆன்ம லாபம் பெறுவதற்கு யார் துணை வேண்டும் என்றால் இறைவனுடைய துணை வேண்டும். நாம் அடைய வேண்டியது என்ன லாபம்? ஆன்ம லாபம். ஆன்ம லாபம் பெறுவதற்கு என்ன வேண்டும்? இறைவனுடைய துணை வேண்டும். அப்போ எந்த இறைவனை தொடர்பு கொண்டால் ஆன்ம லாபம் பெற முடியும்? இதுதான் கேள்வி இன்னைக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் எக்கச்சக்கமான ஆன்மீக ஆலயங்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான கடவுளர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் எந்த கடவுளை தொடர்பு கொண்டு ஆன்ம லாபத்தை பெற முடியும்? சிந்திக்க வேண்டும். அப்போ நம்மை படைத்தவர் யார் என்பதை தெரிந்து கொண்டால்தான் படைத்தவனை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். படைத்தவன் யார் என்பது தெரியாமல் நீங்கள் எப்படி ஆன்ம லாபத்தை பெற முடியும்? நம்முடைய தந்தை யார் என்று தெரிந்தால்தான் தந்தையினிடத்தில் நாம் உதவி கேட்க முடியும், உபகாரம் கேட்க முடியும், அவர் சொத்திலே பங்கு கேட்க முடியும். தந்தையை யார் என்று தெரியாமல் யாரிடத்திலே போய் நீங்கள் உறவு கொண்டாடுவீர்கள், உங்களுக்கு வேண்டிய பொருளை பெறுவீர்கள். அதுபோல நம்மையெல்லாம் படைத்த இறைவன் யார் என்பதை தான் கண்டுபிடித்தார் வள்ளலார். அதற்கு பெயர் வைத்தார். நீங்கள்லாம் படித்தது தான். எல்லாருமே இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்கலாம் ஓரளவுக்கு 99% சன்மார்க்கில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? அப்போ வள்ளல் பெருமான் கண்டுபிடித்த கடவுளுக்கு பெயர் தான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று பெயர் வைத்தார். நாம் சில பேர் கேட்கலாம், அதற்கு முன்னாடி வள்ளலார் எல்லா தெய்வங்களை தானே பாடியிருக்கிறார். எந்த தெய்வத்தையும் வள்ளலார் விடலை. முருகன்லேருந்து விநாயகர்லேருந்து சிவன்லேருந்து பெருமாள்லேருந்து அவர் பாடாத தெய்வங்கள் இல்லை, அவர் வணங்காத தெய்வங்கள் இல்லை. எல்லா ஆலயங்களுக்கும் சென்று இருக்கிறார். எல்லா ஆலயம் உள்ள
கர்த்தாக்களையும் பாடியிருக்கிறார். இத்தனையும் பாடி வருகின்ற பொழுது வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே யார் என்று எனக்கு தெரியாது, நான் இப்படி தெய்வங்களையெல்லாம் வணங்கி வருகிறேன், மற்றவர்களைப் போல் நானும் அந்த தெய்வங்களை பற்றி பாடி வருகிறேன், ஆனால் இதுதான் உண்மையான தெய்வம் என்று எதையும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அத்தனை தெய்வங்கள் நாட்டிலே இருக்கிறது. இந்த தெய்வங்களெல்லாம் உண்மையான தெய்வங்களா வேறு என்ன என்று என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இறைவா, யார் என்பதை எனக்கு நீ காட்டி வைக்க வேண்டும். அதுதான் வள்ளலார் சொல்றார், மாயையாய் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன் தன்னையே நினைத்து உன் சாயையாய் பிறரை பார்த்தனை அல்லால் தலைவா வேறு எண்ணியதுண்டோ, தூய பொற்பாதம் அறிய நான் அறியேன், துயரினி சிறிது இங்கு ஆற்றேன், நாயகா பொறுத்தது போதும் நன்றருள் புரிவதும் கடனே என்று சொல்லுகிறார். இந்த மாயை என்ற சிறுசியிலே நான் பிறந்து வாழ்ந்து மாயனுடைய சிக்கலிலே வாழ்ந்து வருகின்ற பொழுது பல கடவுள்களை நான் பார்க்கிறேன், பாடுகிறேன். ஆனால் இதுதான் உண்மையான கடவுளா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த கடவுளும் ஒரே வண்ணமாக இல்லை, எல்லாம் பல வண்ணங்களாக இருக்கிறது. கடவுள்னா ஒரு வண்ணம் தான் இருக்கணும், பல வண்ணங்களாக இருக்கிறது. அதற்கு சொல்லுகிறார் வள்ளலார், வண்ணவேர் எனினும் வடிவவேர் எனினும் மன்னிய உண்மை ஒன்று எண்ணியதல்லால் சச்சிதானந்த திரையாவேர் எண்ணியதுண்டோ, அண்ணனின் பாதம் அறிய நான் அறியேன், அதை நீ சிறிது மேல் காற்றேன், தென்னவே நின்மேல் ஆணை தெளிவித்து காப்பது உன் கடனே. ஆண்டவர்கிட்ட வள்ளலார் கேட்கிறார் பொதுப்படையா. அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு அவர் டைட்டில் கொடுக்கல. அப்போ இறைவன் யார் என்பதை எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதுவரையில் இறைவன் யார் என்பதை வள்ளலார் சொல்லவில்லை. 1867க்கு முன்னாடி இவர்தான் கடவுள், இவர்தான் இயற்கை உண்மை கடவுள், இயற்கை விளக்க கடவுள், இயற்கை இன்பக் கடவுள் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது என்றால், பல தெய்வங்களை வழிபாடு செய்து கொண்டு அரசியல் கட்சிகள் போல பிரிவினைவாதங்களை செய்து கொண்டு ஜாதி மதம் சமய என்ற பிரிவினையை ஆன்மீகத்திலே தோற்றுவித்து மனிதர்களை எல்லாம் மடையர்களாக்கிவிட்டார்கள். ஒற்றுமை இல்லை. இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் ஆன்மாக்கள் எல்லாம் வேதப்பட்டு திரிகின்றன. எப்படி? கிறிஸ்துவ மதத்திற்கு ஒரு கூட்டம், இஸ்லாம் மதத்திற்கு ஒரு கூட்டம், இந்து மதத்திற்கு ஒரு கூட்டம், புத்த மதத்திற்கு ஒரு கூட்டம், ஜைன மதத்திற்கு ஒரு கூட்டம், இப்படி எங்கு பார்த்தாலும் அரசியல் கட்சிகள் போல பிளவுபட்டு இயற்கை உண்மை கடவுள் யார் என்பது தெரியாமல் அலைந்து திரிந்த மனிதர்களுக்கு இவர்தான் கடவுள் என்ற உண்மையை சொல்ல வந்தவர் தான் வள்ளலார். அதைத்தான் வள்ளலார் தான் வந்தவருடைய நோக்கத்தை நமக்கு பதிவு செய்கிறார். நான் எதற்காக வந்தேன் என்று தெரியுமா உங்களுக்கு? நான் மற்றவர்களை போல வந்தவன் அல்ல. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பலத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்று அருளை பெற்றேனே. நீங்கள் பலன் என்று இருக்கிறது, சொர்க்கம் என்று இருக்கிறது, கைலாயம் என்று இருக்கிறது, வைகுண்டம் என்று இருக்கிறது என்பவரும் எல்லாரும் அப்படி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அங்கே சென்று நீங்கள் பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. இங்கே இகத்தே பரத்தை இந்த பிறவிலேயே இறைவனை தெரிந்து கொண்டு அவளை பெற வேண்டும், அதற்கு வழிகாட்டுவதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொன்னார்கள். அற்புதமான பாடல், இதெல்லாம் பாடல்தான், பாடிக்கொண்டே இருங்கள். அதில் உள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்ளாதீர்கள். தான் வந்தவனுடைய நோக்கத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்த ஒரே அருளாளர் வள்ளல் பெருமான். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலக அனைவரையும், இந்தியா அல்ல, தமிழ்நாடு அல்ல, டோட்டல் வேர்ல்டு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி மதம் சமயங்களை சார்ந்த அத்தனை ஆன்மீகவாதிகளுக்கும் சேர்ந்து சொன்னவர் வள்ளலார். நல்லா படிக்கணும். அகத்தே கருத்து புறத்து எடுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட
இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்று என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன். அருளை பெறாமல் சொல்ல முடியுமா? ஒரு மனிதன் அருள் வழங்க வேண்டும் என்றால் அருளை பெற வேண்டும். அருளை பெறாமல் அருள் வழங்க முடியாது. ஆனால் தான் வள்ளல் பெருமான் இறுதியில் அந்த பாடலே அருளை பெற்றேன் என்று சொன்னார். அருளை பெறுகின்ற பொழுது இயற்கை உண்மை என்பது யார் என்பது தெரியும். அருள் பெறாதிருக்கின்ற வரையில் கடவுள் யார் என்பது நமக்கு தெரியாது. அப்போ அருளை எங்கே பெறுவது, எப்படி பெறுவது, யாரிடத்தில் பெறுவது? அதற்கு வழி வேண்டுமே. நமக்கு முன்னாடி வழிகளெல்லாம் எப்படி காண்பித்திருக்கிறார்கள்? ஆலய வழிபாட்டிற்கு சென்றால் அருளை பெறலாம், மசூதிக்கு சென்றால் அருளை பெறலாம், சர்ச்சுக்கு சென்றால் அருளை பெறலாம். இதெல்லாம் நமக்கு வழிகாட்டியவர்கள். அதுக்கப்புறம் தியானம், யோகம், தவம் இவைகளெல்லாம் அருளை பெறலாம். இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருந்த ஆன்மீக சிந்தனையாளர்கள் வழிகாட்டியது. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? வழிபாடு என்பதையே பிரித்தார் வள்ளலார். இங்கு வழிபாடு என்பது என்ன? ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு, உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு. அது என்ன சார் ஜீவகாருண்யம்? ஜீவன் என்றால் உயிர். உயிர் எங்கே இருக்கிறது? எல்லாருடைய உடம்பிலும் இருக்கிறது. தாவரம் முதல் மனிதர் வரைகள் எல்லாருடைய உடம்பிலும் என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. உயிரை இயக்கக்கூடியது எது? ஆன்மா. ஆன்மாவை இயக்கக்கூடியது கடவுள். அப்போ கடவுள் எங்கே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஜீவகாருண்யம் தாண்டா வழிபாடு. அப்போ ஜீவகாருண்யத்தினால் என்ன கிடைக்கும்? ஜீவகாருண்யம் மோட்ச வீட்டின் திறவுகோல். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். ஜீவகாருண்யம் உண்டானால் அன்பும் அறிவும் உண்டாகும். நீங்க பாயிண்ட் வள்ளலார் சொன்ன பாயிண்ட்ல அழகா பார்த்தா தான் புரியும். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அன்பும் அறிவும் தானாக விளங்கும். ஜீவகாருண்யம் மறைகின்ற பொழுது அன்பும் அறிவும் தானாக மறைகின்றன. அப்போ வள்ளலார் சொன்ன வழிபாடு எது? ஜீவகாருண்யம். ஆனால் தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யத்திற்காக 1867 வடலூரிலே வள்ளல் பெருமான் என்ன தோற்றுவித்தார்? தர்மசாலையை தோற்றுவித்தார். வள்ளல் பெருமான் அதற்கும் சொல்லுகிறார், எண்ணாத தண்ணி இசைத்தேன் எந்தன்னை பாட்டை சத்தியமாகத்தான் புனைந்தான். நான் பல பாடல்களை பல தெய்வங்களை பாடி வழிபாடு செய்து கொண்டு வந்தேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணாத தண்ணி இசைத்தேன் எந்தன் பாட்டை சத்தியமாக தான் புனைந்தான். அதுக்கு அடுத்ததான் வரி, முக்கியமான வரி. முன்பாட்டு காலையிலே தர்மசாலையிலே வாயெல்லாம் தான். நீ இறைவனுடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ராமலிங்கம் முதலே தர்மசாலை வழியாக வாழ்ந்தார். ஆனால் தான் சபையை கட்டுவதற்கு முன்னாடி வள்ளல் பெருமான் 1867 சத்திய தர்மசாலையை கட்டினார். நீ வடலூரில் பார்க்கல, அவர் சபையை கட்டுவதற்கு முன்னாடி கட்டியது எது? சாலை. சாலை என்றால் என்ன? வழி. எந்த வழியாக வர வேண்டும்? ஜீவகாருண்ய வழியாக வர வேண்டும். அப்ப ஜீவகாருண்யம் என்றால் என்ன? நம்ம நினைச்சிட்டு இருக்க சாப்பாடு மட்டும்தான் ஜீவகாருண்யம். வள்ளல் பெருமான் ஒரு பட்டியலே போட்டார். பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, துன்பம். 7 வகையான துன்பம் ஜீவர்களுக்கு வருகிறது. அவர்களுடைய தகுதிக்கு எந்தெந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த துன்பத்தை போக்குவதற்காகத்தான் 7 வகையான துன்பங்களை இறைவன் வகுத்து தந்திருக்கிறார். பசி வருகிறது, பிணி வருகிறது, தாகம் வருகிறது, இச்சை வருகிறது, எளிமை வருகிறது, பயம் வருகிறது, கொலை வருகிறது. இதையெல்லாம் சேர்த்து துன்பம் அது பேர் வச்சார். அதையெல்லாம் நீக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்?
ஜீவர்களுக்கு ஜீவர்களால் உண்டாக்கக்கூடிய ஜீவர்களால் வருந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பத்தை போக்க வேண்டும். அதான் வழிபாடு இல்லை. ஜீவர்களுக்கு ஜீவர்களால் உண்டாகக்கூடிய துன்பம். அப்போ ஜீவர்களுக்கு துன்பம் தானா வருதா? நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணுங்க. ஜீவர்களுக்கு துன்பம் தானா வராது. ஏன்னா நம்ம சமய மதங்கள் எல்லாம் அது வினை என்று போயிட்டார்கள். ஆணவம் கண்மம் மாயை ஆன்மாவை பற்றி கொண்டிருக்கிறது. அதை நீக்கினால் நமக்கு ஆன்ம லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் வள்ளலார் அதை சொல்லலை. ஜீவர்களுக்கு ஜீவர்களால் வரக்கூடிய துன்பம். அப்போ நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் மற்ற ஜீவர்களால் தான் நமக்கு துன்பம் வரும். அந்த துன்பத்தை போக்கக்கூடியவர் யாரோ அவர்கள் தான் இறைவனிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடிய தகுதியை பெற்றவர்கள். அங்கே வழிபாடு என்பதெல்லாம் ஆப்சென்ட் ஆயிடுச்சு. அதுதான் நமது டாக்டர் ஐயா செஞ்சிட்டு இருக்காரு. எத்துணையும் வேணமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கென்றார் யாவர் அவருடன் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடமுறியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகரம் அடிக்கவள் புரிந்திட என் சிந்தனைக விளைந்ததானே. நல்லா தெரிஞ்சுக்கணும். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு வள்ளலார் சொன்ன பதில் இதுதான். யாரு என்ன பதில்? எத்துணையும் வேணமுறாது எவ்வுயிரும் தம்முயிர்வோ எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கென்றார் யாவர். ஒரு கேள்வி போட்டார். அவருடன் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடமுறியும் இடமென நான் தெரிந்தேன். எல்லாம் அவர் அந்த வித்தகரம் அடிக்கவன் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததால் என்ன அவன் தாண்டா வித்தகன்ற. கடவுளை தெரிந்து கொள்ளக்கூடிய வித்தகர் யாரு? எல்லா உயிரும் ஒன்றென்று நினைத்து அந்த உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை போக்குகின்ற ரகசியத்தை கண்டுபிடித்தவர் யாரோ அவர்தான் இறைவனை தொடர்பு கொள்வதற்கு தகுதியானவர் சொன்னார். புரியுதுங்களா? அப்போ அந்த இறைவனை தொடர்பு கொள்வது எதற்காக ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? அங்கதான் ஆன்மலாபம் என்பது நமக்கு கிடைக்கும். அது பேர் என்ன? ஆன்மலாபம். ஏனென்றால் நமக்கு லாபம் 3 வகையா பிடிச்சார் வள்ளலார். இம்மை என்ப லாபம், மறுமை என்ப லாபம், பேரின்ப லாபம். 3 வகையான லாபங்கள். அப்ப இன்மை என்ப லாபம் எது, மறுமை என்ப லாபம் எது, பேரின்ப லாபம் எது? நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ இன்மை என்ப லாபம் என்பது இந்த சமுதாயத்தில் நல்லவர்களாக வாழ்வது. பேரின்ப லாபம் மறுமை என்ப லாபம் என்பது தேவர்கள், மூவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகளுடைய தொடர்பு கொண்டு வாழ்வது. பேரின்ப வாழ்வு என்பது இறைவனை தொடர்பு கொண்டு வாழ்வது. இது 3 லாபம். இம்மை என்ப லாபம், மறுமை என்ப லாபம், பேரின்ப லாபம். ஆனா நம்ம இப்ப ஏதாவது ஒரு லாபத்தையாவது இருக்கிறோம்னா 0 தான் இருக்கும். டோட்டல் 0. ஏனென்றால் நாம் எல்லாம் வேஷதாரிகளாக இருக்கின்றோம். வள்ளல் பெருமான் கடவுளை எங்கே தொடர்பு கொள்ள வைக்க சொன்னார்? கடவுளை நம்ம எங்க தொடர்பு கொண்டு கடவுளை நம்ம பார்க்க முடியும்? நம் உடம்பிலே இருக்கக்கூடிய ஆன்மாவை தொடர்பு கொள்வது சொன்னார். அதுக்கு பேர் தான் சிற்சபைன்னு பேரு. அது பேர் என்ன? சிற்சபை. சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுது சித்திகளாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. அப்ப சிற்சபை நடத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு தான் சன்மார்க்கம் வழிகாட்டுகிறது. என்ன சொல்லுது இந்த அம்மா? அதாவது குறுக்க பேசக்கூடாதுமா. பேசும்போது அங்கே தடை ஏற்படும்.
நாம் பெற வேண்டியது ஆன்மலாபம். ஆன்மலாபை பெறுவதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இந்த உலகத்திலே வருவிக்க விட்டார். வள்ளலார் தானா வந்தவர் அல்ல, இறைவனால் வருவிக்க விட்டவர். ஏனென்றால் இறைவன் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவரிடத்திலே தொடர்பு கொண்டு அவளை பெற்று நாம் என்ன வாழணும்? பேரின்ப சித்தி பெருவாழ்வு வாழணும். அதுக்கு பேரு தான் வள்ளலார் வச்ச பேரு சாகா கல்வின்னு பேர் வச்சார். அதுக்கு பேர் என்ன சார்? சாகா கல்வி. இதுவரையில் ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஒருவர் கூட சாகா கல்வி என்ற ஒரு வார்த்தை யாரும் யூஸ் பண்ணவே இல்லை. வள்ளலார் வந்துதான் கல்வி இரண்டு வகையாக இருக்கிறது இந்த உலகத்தில். ஒரு கல்வி மரணம் அடையக்கூடியது, ஒரு கல்வி சாகாத வரம் பெறக்கூடியது. உலகில் வாழ்கின்ற வரையில் உங்களுக்கு மரணம் என்பது நிச்சயம். அதற்கு வெறும் சாகும் கல்வி. வள்ளலார் வந்து நமக்கு சொல்லியது சாகா கல்வி. சாகா கல்வியை கற்பது உங்களுக்கு தேவையா, இல்ல உலக கல்வியான மரணம் வரக்கூடிய கல்வி கற்பது தேவை என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இது யாருக்கும் கட்டாயம் கிடையாது. வழிகாமிச்சாச்சு, கல்விக்கூடம் திறந்தாச்சு. அங்கே பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பக்கூடியது அவர்களுடைய பெற்றோருடைய கடமை, குழந்தைகளுடைய கடமை. நீங்கள் எந்த கல்விக்கூடத்தில் சேர வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். வள்ளலார் வந்துதான் நமக்கு சொன்னார் கல்வி என்பது எது என்பதை அழுத்தமாக சொன்னவர் வள்ளலார். சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவந்தான் என அறிந்த அறிவே தகுவறிவு, மனம் அறிந்து வென்ற வல்லமையே தனித்த பூரண வல்லவம், வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொடர்வதாகும். இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து மா காதலுற எல்லாம் அல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாகும். மண்ணு நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தில் வரவென் உரைத்த குருவே. சன்மார்க்கம் என்பது வேஷம் போடுவது அல்ல. சன்மார்க்கம் என்பது அறிவு சார்ந்தது. சன்மார்க்கம் என்பது அருள் சார்ந்தது. அறிவு விளங்குகின்ற பொழுதுதான் அருள் விளங்கும். அறிவு விளங்காத வரையில் அருள் விளங்காது. அப்போ நமக்கு அறிவு விளங்கி இருக்கிறதா என்பதை நாம் தான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது எப்படி சார்? ஒரு கேள்வி நீங்க கேட்கணும் இல்ல? அப்ப நமக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்களே கேட்டுங்க. அதுக்கு வள்ளலார் சொன்ன பதில், அறிவு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு வள்ளலார் நமக்கு பதில் சொல்றார். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலைவர புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை வெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லா வீண்கழிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவருக்கு அறிவு அருள்வி. அவருக்கு என்ன கொடுக்கணும்? அறிவு அருள்வி. எனைப்பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே. யாருக்கு அறிவு கொடுக்கணும் சார்? யாருக்கு அறிவு கொடுக்கணும்? வெரி குட் பாயிண்ட். யார் சொன்னது? சூப்பர் சூப்பர். அறிவு யாருக்கு கொடுக்கணும்? அறிவு இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். அப்போ அறிவு இல்லாதவர் யார் என்றது ஒரு பட்டியல் போட்டார் வள்ளலாருங்க. என்ன பட்டியல்? தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலைபல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லா வீண்கழிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வி. எனைப்பள்ளி எழுப்பிமே இன்பம் தந்தீரே. எனக்கு இன்பத்தை கொடுத்து உச்சநிலை கொண்டு சென்று அவளை பெற்று மரணவிழா பெருவாழ்வு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இறைவா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அறிவை இவர்களுக்கும் கொடு என்று கேட்டார் வள்ளலார். அதுதான் என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. எனக்கு அளித்தது போதாது,
இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் எனக்கு கொடுத்த அறிவை கொடு. ஏனென்றால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்பொழுது ஒரு பட்டியல் போடுறார். பேருற்ற உலகில் ஒரு சமயவாதம் எறியலாம், பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என்று உணர்ந்திடாது. உயிர்கள் பலவேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயின. இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனித உரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி. எந்த நெறி? சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து போட்டார். மெய்ப்பொருளுக்கு ஆப்போசிட் என்ன சார்? சொல்லுங்க. அப்படி மெய்ப்பொருளுக்கு ஆப்போசிட் என்ன? ஆனால் வள்ளலார் பொய்ப்பொருள் சொல்லாம நம்மளை புரிஞ்சு வைக்கிறார். மெய்ப்பொருள் நன்குணர்ந்துன்னாரு. அப்ப நம்ம என்ன அதில் இருக்கோம்? பொய்ப்பொருளை பற்று வைத்திருக்கோம்னு அர்த்தம். சொல்லாம சொல்றதுல வள்ளலார் மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்த சிற்றம்பலத்தை என் தந்தை அருள் அடைவின். என் தந்தை யார்? அவரு. அவர்கிட்ட தொடர்பு கொண்டு அருளை பெறுங்கள். உங்களுக்கு அறிவு விளக்கம் ஏற்படும், அன்பு கருணை தயவு உண்டாகும், ஆன்ம லாபம் பெறுவீர்கள், அருளை பெறுவீர்கள். இந்த உடல் மாற்றம் ஏற்படும், உயிர் மாற்றம் ஏற்படும், ஆன்மா மாற்றம் ஏற்படும். மூன்றும் உத்தேக சித்தி என்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வு கிடைக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எய்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் என்றே கைவகையே கதறுகின்றி தெய்வம் ஒன்றென்றி கரிபிடித்த கலகமிட்ட பெரியரினும் பெரிய ஐவகைய மூல உடம்பு அழிந்திடில் என்புரெறி அழிவுடம்பை அழியாமையாத்து வகையறி உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது உற்றதிவின் உற்றிடுவின் உண்மை உரைத்தேன்னு சொன்னார். இந்த நாட்டில் எத்தனை மதங்கள், எத்தனை ஜாதிகள், எத்தனை சமயங்கள், எத்தனை தெய்வங்கள், இதையெல்லாம் உங்களுக்கு ஆன்ம லாபம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதா என்றால் இல்லை. எல்லாமே தத்துவங்கள். அது வேற என்ன? தத்துவங்கள். நம் உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கு பெயர் தத்துவங்கள் வேறு. அப்ப அந்த தத்துவங்களை புறத்திலே கடவுளாக பாவித்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு வேறுதான் என்ன பொருள்? அதுக்கு பேரு ஜட பொருள் பேரு. புறத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு பெயர் என்ன? ஜடப்பொருள். அப்போ ஜடப்பொருள் நாம் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளுமா? உயிர் பொருள் ஏற்றுக்கொள்ளுமா? நீங்க தான் பதில் சொல்லணும். வள்ளலார் கேட்கிறார். இங்க உயிர் பொருள் இருக்கிறது, ஜடப்பொருள் இருக்கிறது. அப்போ உயிர் பொருள் என்பது என்ன? உயிர் இருக்கிறது அத்தனையும் உயிர் பொருள். ஜடம்னா என்ன? பேசாது, கேட்காது, உணர்வு இல்லாதது. நீங்க என்னதான் மன்றாடி 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 கடவுள்கிட்ட பேசினாலும் உங்க செவி கொடுத்து அது கேட்குமா என்றால் கேட்காது. ஆனால் ஒரு ஏழை, பசித்த ஏழை, வாடி வதங்கி வயிற்றிற்கின்றி நாவரண்டு தண்ணீர் தண்ணீர் என்று தவித்துக் கொண்டிருக்கிற ஒருத்தரை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா ஐயா பசிக்குதுன்னு சொல்லுவான். சொல்லுவானா? அப்ப நீங்க என்ன பண்ண? அவனுக்கு பசியை போக்கணும். அப்ப பசியை போக்குகின்ற பொழுது எங்க ரிட்டர்ன் ஆகுது? இதை புரிஞ்சுக்கணும் சார். அதைத்தான் வள்ளலார் சொன்னார். பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். பக்தி என்பது என்ன? மன நெகிழ்ச்சி உண்டாகும், மன உருக்கம் உண்டாகும், மன மகிழ்ச்சி உண்டாகும். ஆனா ஜீவகாருண்யம் என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சின்னு பேர் வச்சார். ஒருவருக்கு 1 லட்ச ரூபா வேணும், நான் கொடுத்தா அவருடைய ஆன்மா மகிழ்ச்சி அடையுமா அடையாதா? அப்போ அவருக்கு கொடுக்கறத விட்டுட்டு நீங்க போய் தெய்வத்துக்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்ம லாபம் கிடைக்குமா? உங்க ஆன்மா பரிசுத்தமா வருமா? உங்க ஆன்ம லாபம் அடைய முடியுமா? யார் துன்பப்படுகிறார்களோ அந்த துன்பப்படுகிறவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்கின்ற பொழுது அவருடைய ஆன்மா மகிழ்ச்சி அடைகிறது, ஆன்மா நெகிழ்ச்சி அடைகிறது, ஆன்மா லாபம் அடைகிறது.
அந்த மூன்றும் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆகி யார்கிட்ட வருது? கொடுத்தவருடைய ஆன்மாவிலே வந்து பதிவாகும். இதுதான் சயின்ஸு, இதுதான் வள்ளலார் கண்டுபிடித்த ஆற்றல். நீங்கள் ஆலய வழிபாடிலே சென்று கோடிக்கணக்கான பணத்தையோ அபிஷேகம் ஆராதனைகளோ படையல்களோ எத்தனை கோடி பணத்தையும் படையல்களை வைத்தால் எந்த கடவுளாவது அதை சாப்பிட்டு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். அங்கே சாப்பிடுபவன் யார்? ஜீவன். உயிருள்ள ஜீவன் தான் சாப்பிடலாம். உயிரில்லாத ஜீவர்கள் சாப்பிட முடியுமா? இதைத்தான் வள்ளலார் நமக்கு சொல்லி தந்தார். நீங்கள் அடைய வேண்டியது ஆன்மலாபம். அந்த ஆன்மலாபம் எப்போ எங்கிருந்து கிடைக்கும்? இன்னொரு ஆன்மா கிட்ட இருந்து தான் உங்களுக்கு ஆன்மாவுக்கு ஆன்மலாபம் கிடைக்கும். தானா வராது. தானா வருமா சார் ஆன்மலாபம்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிற உயிர்கள் துன்பப்படுகின்றதை கண்ணால் பார்த்த போதும் காதால் கேட்ட போதும் துன்பப்படுவார்கள் என்று அறிந்த போதும் அவர்களுக்கு உபகாரம் செய்யணும். அங்கதான் அறிவும் அன்பு விளங்கும். அது வேண்டி விளங்கவே விளங்காது. நீங்கள் அப்படியே ரோலிங் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டிதான் கோயில் கோயிலா. அது அல்ல சன்மார்க்கம். இதுதான் தத்துவங்கள் பேர். ஏதாவது 5000 ஆண்டுகளாக இந்த மனித சமுதாயத்தை அறியாமையில் தள்ளிவிட்டார்கள். அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்கள்லாம் வழிபாடு செய்த மாதிரி தான் நானும் செய்து வந்தேன். நான் ஒன்றும் புதுசாக வந்து இங்கே கண்டுபிடிக்கல. உங்களை விட நான் அதிகமாக கடவுள்களை பற்றி பாடியிருக்கேன். நீங்கள் வணங்கி தான் இருக்கிறீங்க. நான் தெய்வங்களை பற்றி பாடியிருக்கேன், வணங்கி இருக்கேன், அழுது இருக்கேன், உருகி இருக்கேன். அதற்காக 5 திருமுறை பாடல்களை எழுதி வச்சிருக்கேன். புரியுதுங்களா? 5 திருமுறை பாடல்கள் சமய மத தெய்வங்களை பற்றி நான் பாடியதும் வணங்கியதும் வழிபட்டதையும் நான் எழுதி வைத்திருக்கிறேன். இருங்கம்மா, அப்போ அதை எழுதி வச்சுட்டுனா எழுதி வைத்து விட்ட பிறகுதான் தெரிந்தது எனக்கு கடவுள் அருள் கொடுத்தார். எதனால கொடுத்தார்? கருணையினால் கொடுத்தார். அன்பு, தயவு, கருணை. எனக்கு ஆண்டவர் எங்க காட்சி கொடுத்தார்? என்கிட்ட அன்பு, தயவு, கருணை. இந்த 3 நாள் தான் இறைவன் எனக்கு உண்மையான இறைவன் காட்சி கொடுத்தார் சொல்றாரா. அதுக்கப்புறம் பேருபதேசத்தில் தெளிவா சொல்றார். நீங்களா படிச்சிருப்பீங்க இல்லையா? நான் அப்பொழுது கடவுளை பற்றி தெய்வங்களை பற்றி பாடியது அளவில் அடங்காது. நான் பாடிய பாடல்களையும் மற்றவர்கள் பாடிய பாடல்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அதுவே சாட்சி சொல்லும். எனக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கு முன்னாடி நிறைய பேர் பாடி இருக்கிறார்கள். யாரை பற்றி? சமய மத தெய்வங்களை பற்றி நானும் பாடியிருக்கிறேன். அவர்கள் பாடிய பாடல்களையும் கொண்டாந்து சபையில் வையுங்கள். நான் பாடிய பாடல்களை கொண்டாந்து சபையில் வையுங்கள். இந்த பாடல்களை அறிவுள்ளவர்கள், வேற்றுமை இல்லாதவர்கள், சமய மதம் சாராதவர்கள், பொது நோக்கம் உள்ளவர்களை படிக்க சொல்லுங்கள். அந்த பாடல்களிலே யார் பாடிய பாடல் அதிகமான பக்தி உள்ளது என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். நான் பாடிய பாடல்களையும் மற்றவர்கள் பாடிய பாடல்களையும் சபைக்கு கொண்டு வந்து வையுங்கள். அதுவே சாட்சி சொல்லும். என்னவென்று, மற்றவர்களை விட நான் அதிகமாக தத்துவ தெய்வங்களை பாடியிருக்கிறேன், வழிபாடு செய்திருக்கிறேன், வணங்கியிருக்கிறேன், அழுதிருக்கிறேன், பிறண்டிருக்கிறேன், உருண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்னை யாரான நிலைமை ஏற்றி வைத்திருக்கிறார். நான் பாடையல்கள், நான் வழிபட்ட தெய்வங்கள் என்னை ஏற்றி வைத்ததா என்றால் இல்லை. தெளிவா சொல்றார். நான் பாடிய பாடல்களோ, நான் வணங்கிய தெய்வங்களோ, நான் வழிபட்ட உருவங்களோ என்னை ஏற்றி வைத்ததா என்றால் ஏற்றி வைக்கவில்லை. என்னை ஏற்றி வைத்தது யாதெனில் அன்பு, தயவு, கருணை தான் என்னை ஏற்றிவிட்டது. அதுக்கப்புறம் இன்னொரு பதில் சொல்றாரு. இதையெல்லாம் விட்டு விட்டதினால் வந்த லாபம் தான் ஆண்டவர் என்னை
யாரானேசை ஏற்றி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் விட்டுவிட்டதினால் வந்த லாபம். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்விக்கிறார், இதுவரையில் விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள்? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா சார், இதுவரையில் பக்தியில் தெய்வங்களை வழிபாடு செய்தவர்கள், பாடல்களை செய்தவர்கள், அபிஷேகம் ஆராதனை செய்தவர்கள், வேல் குத்தியவர்கள், அழகு குத்தியவர்கள், காவடி எடுத்தவர்கள், சர்ச்சை வணங்குபவர்கள், மசூதியை வணங்குபவர்கள், புத்தகாயா வணங்குபவர்கள், யாராக இருந்தாலும் இதுவரையில் என்ன லாபத்தை அடைந்திருந்தார்கள்? எந்த லாபம் அடையவில்லை. தெளிவாக சொல்றார். இப்பொழுது ஆண்டவர் என்னை யாராலிசை ஏற்றி வைத்திருக்கின்றார். நீங்களும் என்னை போல் விட்டுவிட்டீர்களானால் நீங்களும் என்னை போன்ற அந்த பெரிய லாபத்தை பெறுவீர்கள், அடைவீர்கள். தெளிவாக சொல்லியிருக்கார். இது என்ன தமிழ்ல கோளாறு இருக்கு உங்களுக்கு? இப்பொழுது என்னை ஆண்டவர் அந்த அண்டங்களுக்கும் அப்பாலே அழைத்து செல்லுகின்றார். புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இதுவரையில் படைத்தவர்கள், இதுவரையில் வழிபாடு செய்தவர்கள், ஆலயம் கட்டியவர்கள் எல்லாம் தெரியாதவர்களா, அறியாதவர்களா, புரியாதவர்களா? அதுக்கு வள்ளலார் சொல்றாரு, இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இந்த உண்மைகளை மறைத்தவன் யார் என்றார் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார் வள்ளலார். இதை மறைத்தவன் யார்? ஓர் வல்லவன். அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, உடைக்கவும் வரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் பக்தியிலே இந்த அளவிற்கு நம்மளை அலைய விட்டவர்கள் சாதாரண ஆளு கிடையாது, பயங்கரமான அறிவாளி என்றார். வல்லவன். வல்லவனா யாரு? ரொம்ப பெரிய ஆளு. இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, உடைக்கவும் வரவில்லைன்னாரு. சார், அவன் ஒரு பொருளை மறைத்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் மனித அறிவுள்ளவர்கள் நாம் சிந்தித்திருக்கணும் இல்லை, சிந்திக்கல என்றார். இதுவரையில் யாரும் அவன் பூட்டிய பூட்டு போட்டாச்சு சார். சார், உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு 1,00,000 கோடி ரூமில் வச்சுட்டீங்க, பூட்டு போட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டீங்க. போன இடத்துல சாவி தொலைஞ்சு போச்சு. எங்கெங்கே தேடி பார்த்தீங்க, சாவி இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்க? வீட்டுக்கு வந்து இல்லை, சாவி தொலைஞ்சு போச்சு, அப்படியே இருந்துட்டு விட்டுருங்களா? அப்போ என்ன பண்ணீங்க? அந்த பூட்டை உடைச்சி தான் நீங்கள் உள்ளே போயாகும். அப்போ உள்ளே போனாதான் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். நீங்கள் சாவி தொலைஞ்சு போச்சுன்னு அப்படியே விட்டுட்டு நீங்கள் அதே நிலையில் இருந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? அதுபோல வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, உடைக்கவும் வரவில்லை. திறக்கலாம் உடைக்கணும் இல்லை, உடைக்கக்கூடிய தில்லை யாருக்கு இல்லை, ஏன்னா பயம். இப்போ நீங்கள் ஒரு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆலயங்கள் இருக்குது, 1 2 கிடையாது. சேர சோழிய பாண்டிய காலத்திலேருந்து கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் வந்த காலத்திலேருந்து ஆலய வழிபாடுகளுக்கு பஞ்சமே கிடையாது. யாராவது இத்தனை வழிபாடுகள் இருக்கிறதே, இப்படி கடவுள் ஏதாவது தனித்தனியாக வழிபாடு வச்சிருப்பாரா? என்ன இந்த மக்கள் இப்படியெல்லாம் குழப்பியிருக்கிறாங்களே, சிந்திச்சுமா? சொல்லுங்க சார். கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரு வழிபாடு, இஸ்லாம் மதத்துக்கு ஒரு வழிபாடு, இந்து மதத்துக்கு ஒரு வழிபாடு, ஜெயின மதத்துக்கு ஒரு வழிபாடு, புத்த மதத்துக்கு ஒரு வழிபாடு, இப்படி எத்தனையோ வழிபாடுகள் இருக்கு நாட்டில். கடவுள் உண்மையிலேயே இத்தனை வழிபாட்டு முறைகளை கடவுள் படைத்திருப்பாரா என்று மனிதன் உயர்ந்த அறிவு படைத்தவன் நம்ம எல்லாம் சொல்றோம். மனிதர் யாரு? உயர்ந்த அறிவு. மனிதனுக்கு கிடைத்த அறிவு யாருக்கும் இல்லைன்னா அப்ப நம்ம ஏதாவது சிந்திச்சோமா? அப்ப சிந்தியாருடைய யாருடைய குற்றம்? அப்போ இதை தான் வள்ளலார் சிந்திக்க வச்சார், நம்மளை சிந்திக்க வச்சார். அதை மறைத்தவன் ஓர் வல்லவன். அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, உடைக்கவும் வரவில்லை. அதோட முடிச்சிட்டாரா? அதுக்கப்புறம் சொல்றாரு, இதுவரையில் நீங்கள் நிறைய பேரை குருமார்கள்லாம் வணங்கியிருப்பீங்கள்ல,
இன்றைக்கி குருமார்கள்லாம் தோண்டிக்கிட்டே இருக்காங்க. குருமார்கள் இல்லாத இடம் இருக்கா சார்? நிறைய இருக்கு. அதை தான் வள்ளலார் சொல்கிறாரு, இதுவரையில் பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும், பெரியவாள் பெரியவாள் நீங்கள் எத்தனை பேரை சொல்லிகிட்டு இருப்பீங்க, பெரியவர் பெரியவன்னு எத்தனை பேரை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? பெரியவர் பெரியவர் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மை தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு உளறி கொண்டிருக்கிறார்கள் எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரையில் பின்னாடி வந்தவங்களாக நமக்கு எடுத்து உண்மை சொல்லணும்ல. இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி, சார் அந்த காலத்தில் ஒரு 5000 ஆண்டுகளாக இது நடந்து வருகிறது, பின்னாடி வந்த பெரியவர்கள் குருமார்கள் அவர்களாவது ஐயா இது அந்த காலத்தில் நமக்கு படிச்சுட்டாங்க, அது ஆலயங்களாக வச்சுருக்காங்க, மூலகரங்களாக வச்சுருக்காங்க, கற்பனை கதாபாத்திரங்களாக வச்சிருக்கிறாங்க, அது கல் மண் செம்பு தங்கம் வைரம் புஷ்பராக என்ற விக்கிரங்களை வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் தத்துவங்கள் என்பது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவங்களை இயக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் இருக்குது. அந்த மூலப்பொருள் எது என்று கேட்டால் அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தா நீங்கள் இந்த தவறு செய்வீங்களா? இதைத்தான் வள்ளலார் சொல்றாருங்க. பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மை அறியாமல் கண்ணை மூடிக்கொண்டு, கண்ணை மூடிக்கொண்டா என்ன சார்? குருடர்கள் அர்த்தம். கண்ணை மூடிக்கொண்டு உளறிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளும் அவங்க பின்மாடியை நம்ம என்ன பண்றோம்? உளறி கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இதுதான் இன்று வரையில் நடைமுறையில் இருந்து வந்து இதையெல்லாம் மாற்றுவதற்கு வந்ததுதான் வள்ளலார். புரியுதுங்களா? இப்போ நம்ம நாட்டில் எத்தனை கதைகள் இருக்கு. கடவுள் பேர்ல கதை இல்லாத கடவுள் எங்கேயா இருக்கா சார்? அதில் பெரிய கதை இது மகாபாரதம். அதனால தான் அதுக்கு பேர் மகாபாரதம். மகான்னா பெருசு, மகாபாரதம் என்னன்னா பெருசு, மகா அதுலேயே வரும் அந்த வார்த்தையில் மகாபாரதம் ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் தான் ராமாயணம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி கதைகள் நிறைய இருக்கு. அதுக்கு போட்டியாக என்ன வந்துச்சு? நம்ம தமிழ்நாட்டில் சேக்கிடார் வந்தார். சேக்கிடார் 63 நாயன்மார்களை பற்றி எழுதினார். அதுக்கு என்ன பேர்? அவன் மகாபாரதம் சொன்னார், இவர் பெரிய புராணம் சொன்னார். நல்லா கவனிக்கணும் சார். அங்கே வச்சது பேர் என்ன? இவர் வச்ச பேர் என்ன? பெரிய புராணம். அப்போ ஒவ்வொரு கதைகள் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை நாம் கடவுள்களாக வணங்கி வருகிறோமே தவிர உண்மையான கடவுள் அல்ல. அதான் வள்ளலார் சொல்றாரு, அருகர் என்பேன், புத்தர் என்பேன், ஆதி சிவன் என்பேன், நாராயணன் என்பேன், மருகு சதாசிவன் என்பேன், சித்தி என்பேன், முத்தி என்பேன், சக்தி என்பேன், எல்லாம் சித்து விளையாட்டினர். சன்மாரிகள் சிந்திக்கிறோம். இந்த நாட்டுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கார் வள்ளலார்? சன்மாரிகிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். சன்மாரிகள் பின்வாங்கிவிட்டால் சமுதாயத்தை மாற்றம் அடையக்கூடிய சக்திகள் வேறு விதமாக மாறிவிடும். இதைத்தான் பாரதியார் சொன்னார். வள்ளலாருக்கு பின்னாடி வள்ளலார் காப்பிரைட் அப்படியே எடுக்கிறார் பாரதியார். நொந்த புண்ணை குற்றுவதால் பயன் ஒன்றில்லை, நோவாரை மடிந்திட்டான் புத்தன் கண்டி, அந்தனாம் சங்கராச்சாரியார் அவனும் ஆண்டான், அதற்கடுத்த ராமானுஜனும் போனான், சிலுவையிலே ஆடிக்கொண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனிலே ஆற்றில் வீழ்ந்தான், பாரினில் நான் சாகாதிருப்பேன். பாரதியார் சொல்லுவாட்டு. யாருடைய பாட்டு? நான் சாகாதிருப்பேன் முடிக்கிறார் பாரதியார். அப்போ மரணமில்லா பெருவாழ்வு என்பது ஒன்று இருக்கிறது, அது வள்ளலார் சொல்லியது என்பதை புரிந்து கொண்டார் பாரதியார். இன்னொன்று, நான் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் ஒரு பாடல் சொல்லி கொடுத்தாரு எனக்கு 6ஆவதுல. அப்போ சொல்லுது, ஒரு புல்லு ஒரு கதை சொல்லுது சார். புல்லு இருக்குல்ல, புல்லு நம்ம வைக்கப்புல் வச்சிருக்கிறோமே இந்த அருகம்புல், அது சொல்லுதான், பசும்புல் என் பெயர் பட்ட பாடலாம் ஒரு பெரும் கதையால் உரைப்பதும் எளிதோ, விரிவிடம் படும் ஒரு வீட்டின் முன்பிலில் வளர்ந்தேன், அங்குள்ள மனிதரோ கொடியர்.
அங்குள்ள மனிதர் யாரு? அங்குள்ள மனிதரோ கொடியர். வாழ கருதுவர் வகுத்திடர் ஏன், அவர் வாயிற்படியில் வாடி வணங்கி வயிற்றிற்கின்றி நாவரண்டு தண்ணீர் 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 என்று தவித்து தவித்து வாழாரெல்லாம் வருந்தி வந்தேன். குடிக்க நீரும் கொடுத்திலர் பாவிகள், விண்ணில் இருப்பின் மண்ணில் யான்படும் வருத்தமும் வாட்டமும் கண்டு அவ்வானம் அளித்தது அமுதம் ஆற உண்டனம். விசும்பும் துளிகள் விழின் அல்லால் பசும்புல் தலை பாரில் காணமோ, சிறிதியன் உடம்பில் பச்சையும் பிடித்தது பார்த்தனர் பாவிகள், கழுத்தையும் அறுத்தனர், ஆட்டையும் ஆட்டையும் அடித்து மேய்த்தனர், இருக்கும் இடமில்லாமல் செய்தனர். இது கிராமங்கள் நடக்குதா? ஒரு பசும்புல் சொல்லுது ஒரு வேதனைய. அங்கே முன்னாடி ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருந்தேன், அவங்க குளங்குற தண்ணியாவது என் மேலே ஊற்றுனாங்கன்னா ஊற்றலை. ஏதோ பல சமையல் செய்யக்கூடிய பாத்திரங்களுக்குரிய தண்ணியாவது முன்னாடி ஊற்றிருக்கலாம், அது கூட ஊற்றலை. நான் வாடி வணங்கி வயிற்றிற்கின்றி நாவரண்டு தண்ணீர் தண்ணீர் என்று தவித்து தவித்து வானாரெல்லாம் வருந்தி வந்தேன். குடிக்க நீரும் கொடுத்தலர் பாவிகள். என்ன அர்த்தம்? நம்ம வாச பின்னாடி நம்ம மாடுகளுக்கு வேணும், ஆடுகளுக்கு வேணும், பசுங்களுக்கு வேணும் அந்த புல்லு கூட தண்ணி ஊற்றாம கண்டுக்காமல் இருந்தாங்க. ஆனால் நான் வாடியதை பார்த்து வானம் அளித்தது அமுதம். எது கொடுத்தது? மழை கொடுத்தது. சிறிது என் உடம்பில் பச்சையும் பிடித்தது. நல்லா வளர்ந்து வந்துருச்சு. பார்த்தனர் பாவிகள், கழுத்தையும் அறுத்தனர். எதுக்கு? அருவ வச்சு அறுத்தா ஆடு மாடு போடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த கட்டை இருக்கும்ல, அந்த கட்டையை அங்கே மாட்டை கட்டி அடித்தும் மேய்த்தனர். அப்போ இருக்கும் இடம் இல்லாமல் செய்தனர். இதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் அதனால தான் வள்ளலார் சொன்னார், வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோதம் நேருற கண்டுலம் துடித்தேன், ஈடின் மாணிகளா ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன். நீங்கள் ஆன்மலாபம் பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆன்மாக்கள் வாழ்வதற்கு குடியிருக்கக்கூடிய அந்த தேகத்தை பாதுகாக்க வேண்டும். இறைவனை பாதுகாக்க சொல்லல வள்ளலார். இறைவனை நீங்களா பாதுகாக்க போறீங்க? அவர் தான் நம்மளா படைச்சது. நம்ம படைத்த இறைவனுக்கு நீங்க போய் எதுக்கு சோறு போடுறீங்க? அவர் பட்னியா இருக்காரா? உங்களுக்கு சோறு போடுறதுக்கு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அவருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எந்த சாமியாவது சாப்பிட்ருக்கா சார்? சொல்லுங்க. நான் இன்னைக்கே என் தொழிலை விட்டுட்டு போய் இதைத்தான் வள்ளலார் சொன்னார். பட்டினி உற்றோர் பசித்தரர் என்று ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீர் என நடுக்குற்றேன். இந்த உலகத்தில் பசி பட்டினி வறுமை என்று வாடுகின்ற இந்த சமுதாயத்தை பார்த்து என் நெஞ்சம் அலறுகிறது. இவர்களுக்கு கொடுக்காமல் அங்கே கொண்டு போய் படைக்கிறீர்கள். ஒரு பெண் தன் பெற்ற குழந்தைகளுக்கு பால் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் குடங்குடமாக பாலை கொண்டு அபிஷேகம் ஆராதனை செய்கிறீர்கள். என்ன நியாயம்? பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு, அந்த உடம்புல பால் இல்லை, சாப்பிட்டா தானே பால் வரும், பால் வந்தால் தானே குழந்தை சாப்பிடும். அந்த ஒரு பெண்மணிக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பால் நீ கொடுக்காம நீங்கள் காசு கொடுத்து வாங்கி குடங்குடமாக கொண்டு போய் எங்கே கொட்டுறீங்க? எங்கே சார் கொட்டுறீங்க? பாறையில் கொட்டுறீங்க, சிலையில் கொட்டுறீங்க. அப்போது அந்த உயிருள்ள ஜீவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நினச்சி பார்த்தீங்களா? இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடை எது? ஏமா? சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். தினமும் நீங்க அங்க சபையில பாடுறீங்கல்ல, தினமும் தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க. அவ சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியம் என்ன? ஆன்மநேய
தினமும் சடங்கு மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சிந்திச்சிங்களா? சிந்திக்கக்கூடிய அளவிற்கு வருவது யாராவது பேசுறாங்களா? 10ஓட 11 அத்தோட இது ஒன்று போயிட்டு இருக்காங்க. மனித அறிவை திருத்தக்கூடிய அளவிற்கு சன்மார்க்கம் வளர்ச்சி பெற வேண்டும். 45 ஆண்டுகளாக இதுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் சன்மார்க்கங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இளைஞர்கள் இன்னைக்கு சாரசாரையாக சன்மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமான விஷயம் அல்ல. இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆளுநர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே என் தந்தை நினது அருட்புகழை இயம்பையிடல் வேண்டும், செப்பாத நேரில மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் பொருத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவன். என்னைக்காவது நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை விட்டு பிரியாது இருக்கிறோமா? அது எப்படி இருக்கு? ஆண்டவர் நமக்கு எப்படியா இருக்கிறாருன்னு அதையும் சொல்றாரு. ஆண்டவர் நமக்கு என்னவா இருக்காரு சொல்லுங்கம்மா? ஆண்டவர் நமக்கு என்னவாக இருக்கிறார்? தினமும் படிச்சுட்டு இருக்கிறீங்க, பாடிக்கிட்டு இருக்கிறீங்க சபையில. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தனக்கு நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். தினம் படிக்கிறீங்களா? அது எப்படி இருக்கு? தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தனக்கு நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். தனக்கு நிகர் இருக்கா? தனக்கு நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வள்ளலார் சொல்றாரு. தினமும் சபையில படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப அந்த நிகரில்லாத தலைவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் சொல்லிட்டு வேற தெய்வங்களை வழிபடாம இருக்கீங்களா? சொல்லுங்க சார். அப்ப நம்ம என்ன இருக்கு? எல்லா தெய்வத்தோட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் ஒண்ணுதான். இது வேற அது வேற அல்ல. எல்லா கோயிலுக்கும் போற மாதிரி வள்ளலூருக்கும் வரீங்க. அப்போ இது தனித்தலைமை தெய்வன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? சேயாக அனைவருக்கும் தெய்வம் அதே தெய்வம்னார். தாயை விட உயர்ந்த குணம் படைத்தவர் அவர் எங்க இருக்காருன்னு சொன்னாரு? சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அதுக்கு பேர் தான் அருஜோதி தெய்வம். அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாறு மறைகடலாம் போற்றுகின்ற தெய்வம், ஓதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எமக்கருளும் தெய்வம், தெருப்பாடல் ஒந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், எங்கே சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். கோயில்ல போய் தெய்வங்களை பாருங்க வள்ளலார் சொன்னாரு. சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். சிற்றவைனா என்னன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று 4 ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அந்த ஒழுக்கம் என்னன்றது கூட நம்ம ஒன்றும் அடிச்சோடி கூட பார்க்கல, பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப கரண ஒழுக்கத்தில் என்ன சொல்றாரு? நம்ம இந்திரியம் என்பது தெரியுமா? எது இந்திரியம்னா எது சார்? அடையாமா கண், மூக்கு, காது, மெய்வி, செய்வென்று கொள்ளக்கூடிய 5 புலன்கள் தான் இந்திரியன்னு பேரு. கரணங்கள் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு பேரு. ஜீவனாக்கா உயிர்னு பேரு. ஆன்மானா உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே இந்த உடம்பை இயக்கக்கூடிய ஒளின்னு பேரு. இதுக்கு 4க்கும் இந்த உடம்புல இயங்கிட்டு இருக்கு. இந்த 4ஐயும் கடைபிடிக்கணுன்றாரு. அதை கடைபிடிக்கிறது பேர் தான் ஒழுக்கம்னு பேரு. அந்த ஒழுக்கத்தை தான் 4ஆ பிரிச்சாரு. அதுக்கு இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு பேர் வச்சாரு. இன்னும் அதுவே தெரியல.
நம்ம வரோம், ஏதோ சாமி கும்பிட்றோம், அகவலை படிக்கிறோம், சாப்பிட்றோம், கை கழுவிட்டு துண்டை ஒழிச்சு தோல் மேலே போட்டுட்டு வீட்டுக்கு போயிடும். சன்மார்க்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளவா? வள்ளலார் இங்கே சுத்த சன்மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காரு. திருநெறி ஒன்றே, அதுதான் சமண சுத்த சன்மார்க்க தனி நெறியினர். நம்ம கொஞ்சம் கூட இன்னும் வள்ளலாரை பற்றி முழுவதுமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அது நம்ம குற்றம் இல்லை, நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களுடைய குற்றம். அதுதான் நம்ம தான் சன்மார்கள் பூரா சாமியார் காலில் போய் விடுறோமே. சன்மாரிகள் சாமியார் காலில் போய் விடுறவ எத்தனை சன்மாரிகள் சாமியார் காலில் விழாத இருக்கிறவங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் கண்ணு கூட பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒசூரில் வந்தாங்க. ஒசூரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அங்கே போய் காலில் விழுந்தாங்க. நான் ஒருத்தன் தான் விடாதவன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய ஆன்மா இன்னொருத்தருடைய காலில் போய் பதியக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு இறைவன் இருக்கக்கூடிய இடம் சிரசு. அதனால தான் சிரசுன்னு அதுக்கு பேர். ஹெட்டுன்னா என்ன? தலைமை. இந்த தலைமையில் இருக்கக்கூடிய ஆன்மாவை இன்னொருவருடைய காலிலே போய் சரணடைக்கலாமா? இதைத்தான் வள்ளலார் சொல்லுகின்றார். சன்மார்க்கத்துக்கு ஒரு பாட்டை போட்டார். சன்மார்க்கத்துக்காக ஒரு பாடலை பதிவு செய்தார் வள்ளலார். சன்மார்க்க சங்கத்தி சிற்றடியே உமது தாழ்வணங்கி சாற்றுகின்றே தயவனோடும் கேட்பேன். என் மார்க்கத்தில் என உமக்குள் ஒருவன் என கொள்வேன். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாரு? எல்லாம் செய்வல்ல நமது இறைவனையே தொழுவி புன்மார்க்கத்தவர் போலே. மற்றவெல்லாம் புன்மார்க்கின்றார். இதுதான் சன்மார்க்கம். புன்மார்க்கத்தவர் போலே வேறு சில புகன்றே புந்தி மயக்கடையாதி பூரண மெய்ச்சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே தன்னானை என்னானை சார்ந்து அறிவின் ஈண்டே. அப்போ ஆதி அந்தமுமில்ல அருட்பெரும் ஜோதி தன்னையே நினைவின்கள் சுகம் பெற வினவி. நீங்களா இது மேலேறு வீதி. வள்ளலார் சொன்ன வீதி எது? மேலேறு வீதி. மற்ற வீதிகள் கீழ்ச்செல்ல வீதினார். நீங்க கீழ்ச்செல்ல வீதி போகக்கூடிய காலில் போய் விடுறீங்களே, நீங்க அப்புறம் எப்படி மேலே ஏறுவீங்க? சார், அருள் பெறணும். மனிதனுடைய குறிக்கோள் என்ன? உயர்ந்த அறிவு படைத்த மனிதர்கள் நாமெல்லாம் பல கோடி பிறவிகள் எடுத்து இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது. இந்த பிறவி போய்விட்டால் மறுபடியும் இந்த பிறப்பு கிடைப்பது என்பது அரிது. அதான் நீ பெரியவங்க சொன்னாங்க, அரிதறிது. அதிலும் என்னென்னவோ சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம், நம்ம சன்மார்க்கத்தில் இருப்போம். ஆனால் வள்ளலார் என்ன சொல்றாரு? உயர்ந்த அறிவு படைத்தவர்கள் மனிதர்கள். குழப்பமெல்லாம் வள்ளலார்கிட்ட வரவே வராது. நீ அதை சொல்லி இதை சொல்லி புரிய வைக்கிற வேலையெல்லாம் வள்ளலார்கிட்ட கிடையாது. டைரக்ட் ஆன்சர் தான். புரியுதுங்களா? அதுதான் சொன்னாரு. ஏண்டா நீ இது வினைன்னு சொல்றீங்க? நீங்க வினைன்னு சொல்றோம்ல எல்லாரும். நல்வினை சொல்றோம் இல்லையா? நல்வினை என்பது தீவினை என்பது ஏதாவது சிந்திச்சிங்களா? எல்லாம் சொல்றாங்க, நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. வள்ளலாருக்கு என்ன சொல்றாரு? அதான் வள்ளலார் சொல்றாரு, கொள்ளையினை கூட்டுருவார் கூட்டியவன் சமய கூட்டம் அக்கூட்டத்தை கூறுகின்ற கலையும் கள்ளமுறு காட்சிகளும் காட்சி தரும் கடவுளர் எல்லாம் பிள்ளை விளையாட்டினர். சார், நம்மளுடைய நெறி உயர்ந்த நெறி. சன்மார்க்கம் என்பது உயர்ந்த மார்க்கம். நம்ம வாயில் சொல்லிட்டு இருந்து புரோஜனம் கிடையாது, கடைபிடிக்கணும்.
கடைபிடிக்காம உயர்ந்தது உயர்ந்தது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது உயர்ந்ததாக மாறிவிடாது. நாம் கடைபிடிக்க வேண்டும். நீங்க திருப்பி என்ன கேட்கணும், ஈரோடு கதிர்களையா நீங்க அப்படி கடைபிடிக்கிறீங்களா அப்படி கேட்கணும்ல. வள்ளலார் என்ன சொன்னார், உள்ளொன்று வைத்து உறவு கலவாமை வேண்டும். ஏன் அதை சொன்னார்? ஏன்னா வெளியில் ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் இருக்கக்கூடாது. அகத்தொன்று புறத்தொன்று பேசும் திருட்டு பேச்சு. அப்போ 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தவிர வேற யாரையும் கைவிட்டு வணங்க மாட்டேன், காலையும் விட மாட்டேன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒன்றுதான் நம்மை படைத்தவர். அதை புரிஞ்சாதான் நீங்க வழிபட முடியும். புரியாத மோடியா சொன்னா பிரயோஜனமே கிடையாது. சார், ஒரு தாய் தகப்பனா உங்களுக்கு தெரியணும் இல்லை? தெரியாத எப்படி தாய் தகப்பன உங்களால் சொல்ல முடியும்? அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம அம்மா யாரு, அப்பா யாரு, நம்ம வீடு எதுன்னு தெரிஞ்சுக்கணும். வீடும் தெரியல, அம்மா அப்பாவும் தெரியல, யார்கிட்ட போய் நீங்கள் வழிபாடு பண்ணுவீங்க? அப்போ எல்லாரும் தாய் தகப்பா இதான் என் வீடு இதான் என் வீடுன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. யார் வீட்டுக்கு போவீங்க? இப்போ அப்படிதான் நடக்குது நாட்டில். சார், இது குலதெய்வம் கோயில், இது முருகன் கோயில், இது விநாயகர் கோயில், இது பெருமாள் கோயில், இது சிவன் கோயில், இது ஏசுநாதர் கோயில், இது நபிகள் கோயில். இது எது சார் உண்மையான கோயில்? புரியுதா? இதைத்தான் வள்ளலார் சொன்னார். எல்லாமே ஜாதியும் மதமும் சமயமும். இந்த வார்த்தை யாராவது சொல்ல முடியாம உங்களுக்கு புரிச்சுல? ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யன. அதனால் நேரம் ஆச்சு, உங்களுக்கு சாப்பாடு பசி எடுத்துருக்கும் போல இருக்கு. அது மாதிரி இங்கே கூட ஆஃப் ஆகிட்டு இருக்கு இல்லையே. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஏற்றுவோம். அதிகமாக ஓவர்லோடு பண்ணாலும் ஜீரணிக்கிறது கஷ்டம் இல்லைங்களா? அதனால் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்ல கடவுள் யார்? இயற்கை உண்மை வடிவினர், இயற்கை விளக்க வடிவினர், இயற்கை இன்ப வடிவினர். அவருக்கு 3 விதமான தகுதிகளை கொடுத்துருக்கார் வள்ளலார். இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். ஆண்டவர் யார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவருடைய குணம் என்ன? 3 வகையாக இருக்கிறது. என்ன குணம்? இயற்கை உண்மையாக இருக்கிறார், இயற்கை விளக்கமாக இருக்கிறார், இயற்கை இன்பமாக இருக்கிறார். அப்போ இயற்கை உண்மை என்பது என்ன? அது பேர் அருள் ஒளி. அது பேர் என்ன? அருட்பெருஞ்சோதி என்பது அருட்பெரு ஒளின்னு பேர். அவர் என்னவாக இருக்காரு? இயற்கை விளக்கமாக. விளக்கம் என்றால் அருள், அருள் நிறைந்த ஒளின்னு பேர் இருக்கு. அதனால தான் அருள் பெரும் ஜோதி, அருள் நிறைந்த ஜோதி. அப்போ அந்த ஜோதியை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். என்ன கிடைக்கும்? செயற்கை இன்பம் அல்ல, இயற்கை இன்பம் கிடைக்கின்றது. அது இயற்கை இன்பத்தை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். இயற்கை இன்பம் என்பதுதான் பேரின்ப சித்தி பெருவாழ்வு. அப்போ பேரின்ப சித்தி பெருவாழ்வு என்பது மரணமிலா பெருவாழ்வு. அப்போ மரணமிலா பெருவாழ்வு நம்ம வாழ்வதற்கு வெளி பயிற்சி எடுத்திருக்கிறோமா? இல்லை. ஏன்னா பயிற்சி என்பதை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஆகோல் பாராயணம் பண்ணால் போதும், அபிஷேகாராயணம் பண்ணால் போதும், சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தூங்கினா போதும். அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை வடலூர் வரலாம், இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை தைப்பூசத்துக்கு வரலாம். வந்தால் வேலை முடிஞ்சிடுச்சு. இதனாலேயே உங்களுக்கு மரணமிலா பெருவாழ்வு ஆண்டவர் கொடுப்பாரா? கொஞ்சமாக நம்ம சிந்திச்சோமா? ஆமாம், இதுக்கு ஒன்றும் 10 பைசா செலவு கிடையாது. செலவில்லாத ஒரு வழியை, செலவில்லாத ஒரு மார்க்கத்தை சுத்த சன்மார்க்கம் என்ற பெயர் டைட்டில் கொடுத்து நமக்கு சொல்லி வச்சிருக்காரு. அந்த சுத்த சன்மார்க்கம் என்பதுதான் நாம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் ஒன்றுதான் சாகாத கல்வியை கற்கக்கூடிய மார்க்கம். சாகாத கல்வி என்பது மரணமடையாமல் வாழக்கூடிய கல்வி. அதனால தான் அதுக்கு சாகா கல்வின்னு பேர். அப்போ சாகா கல்வி கற்றவங்களுடைய உடம்பு ஒளி தேகன்னு பேர் இருக்குது. சமாதி அடையிறதல்ல. இப்போ நம்ம சன்மார்கள் நிறைய பேர் செத்துட்டா உடனே கடவுள் நிலை அறிவிட்டாரு, உடனே அவர் தெய்வ நிலையில் போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு. சேர்த்துட்டா மறுபடியும் பிறப்பு உண்டு, அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும். அதை தான் வள்ளலார் சொன்னார், வையகத்தி வானகத்தி மற்ற கத்தி உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதி உயகத்தே உரு மரண வாதனையை
தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கையென மதித்ததனை பெறவே செய்யகத்தை விரும்பி இங்கே வந்துடுமீன். சித்தாடல் புரிகின்றார். திண்ணம் இதுதான் என்னார். அப்போது நம்ம என்ன செய்யணும்? நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்மா என்ற அந்த இடத்தை இடைவிடாது தொடர்பு கொள்ள வேண்டும். அதுதான் ஒழுக்கம், கரண ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம் என்பது ஐம்புலன்களை அடக்குவது. அது தானா அடங்குமா என்றால் அடங்காது. ஜீவகாரணத்தால் மட்டும் அடங்கும். ஜீவகாரணத்தால் என்ன கிடைக்குன்னா அறிவும் அன்பு தான் கிடைக்கும். அப்போ அந்த அறிவும் அன்பு விளங்கும் போது தான் நீங்கள் கரண ஒழுக்கத்துக்கு போவீங்க. அப்போ கரண ஒழுக்கம் என்பது மனதை வெளியில் செல்ல ஒட்டாமல் சிற்றவையின் கண் செலுத்துதல். வெரி சிம்பிளாக சொன்னார். அப்போ இடைவிடாது இறைவனை நம்ம எங்கே தொடர்பு வைக்கணும்? கோயில் இல்லை, உடம்பில் இருக்கக்கூடிய சிற்றவை அங்கமான ஆண்டவர் இருக்கக்கூடிய இடமான ஆன்மாவனுடைய உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே மத்தியில் இருக்கக்கூடிய ஒளி. அந்த ஒளிக்கு பேர் தான் ஆன்மா. அது இருக்கிற இடத்துக்கு பேர் சிற்றவை. சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுவின் சித்தியரா இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுவே என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நமது அகர ஞான சபை அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவருக்கும் இங்கே வந்திருந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக நிதானமாக கவனித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த எனது ஆர்வீர் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை தாழ்வணங்கி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க, எல்லோரும் நீடோடி வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.